வாழ்க வளமுடன். ஹாப்பி சயின்ஸ் டே அண்ட் ஆல்சோ ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் டே. இன்றைக்கி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பர்த்டேங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் டே விஷஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் ஃபிசிக்ஸ் லெசனோட இன்சைட் எவல்யூஷன் பார்க்க போகிறோம். அதாவது வெப்ப இயற்பியல் லெசன். இது ஒரு குட்டி லெசன் தாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஏன் அப்படின்னு கேட்டால் நிறைய கொஷின்ஸ் இதிலிருந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர்னா என்ன, அதோட டெஃபினேஷன், சரிங்களா? அதாவது வெப்பநிலைன்னா என்ன, அதோட வரையறை. அது டெம்பரேச்சர் அப்படின்றது ஃபஸ்ட் 2 லைனில் இருக்குங்க. டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன் அஸ் அ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் அ பாடி, சரிங்களா? அதாவது ஒரு பொருளின் இயங்கும் வெப்பத்தின் அளவு வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அ மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். மூலக்கூறுகளின் சராசரி ஆற்றல் வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, சரிங்களா? இது ஒரு ஸ்கேலார் அளவு. வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். அதாவது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்றது கெல்வினுங்க. இதோட காமன் யூஸ்டு யூனிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட். சாதாரணமாக வந்து இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்சல்யூட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது வெப்பநிலையின் தனித்த அளவு கெல்வின் அளவு அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தனித்த அளவுகோல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நமக்கு வந்து தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க, சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு 4 lines. The temperature measured in relation to absolute zero using the Kelvin scale is known as a absolute temperature. This is known as a thermodynamic temperature அப்படின்னு சொல்கிறது. இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான 1 mark அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த thermodynamic scale of temperature is defined as the fraction of 1/273.16th part of a dynamic temperature of triple point of water அப்படின்னு சொல்கிறது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள் இயக்கவியலில் வந்து வெப்பநிலையின் ஓரலகு அப்படின்றது நீரின் மும்மை புள்ளியின் 1/273.16 பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதும் ஒரு 1 mark கொஷின் தாங்க, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 mark. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 1 degree Celsius is equal to that of 1 Kelvin. 0 Kelvin is absolute scale of temperature of a body. அதாவது 1 degree Celsius வெப்பநிலை வேறுபாடு அப்படின்றது 1 கெல்வினுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிகிரி கன்வர்ஷனுங்க. செல்சியஸ் அண்ட் கெல்வின் வந்து என்ன பண்ணும், K is equal to C plus 273. இதே ஃபாரன்ஹீட் டு கெல்வின் அப்படின்னா F plus 460 into 5/9 போடணும். அதாவது 0 கெல்வின் அப்படின்றது -273 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது. மேலே இருக்க 2 ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். கீழே 0 கெல்வின் ஈக்குவல் டு -273 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்டான 1 mark, சரிங்களா? அடுத்தது வந்து தெர்மல் ஈக்குலிபிரியமில் வாட் இஸ் தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு 3 lines எழுதுவீங்க. வெப்பச்சமநிலை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 3 லைனு எழுதுவீங்க, ஓகேங்களா? இதுலேயே தெர்மல் எனர்ஜி, அதாவது வெப்ப ஆற்றல் அப்படின்றதுல நமக்கு என்ன கேட்டிருப்பாங்க, தெர்மல் எனர்ஜினா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அதாவது ஹாட் ஆப்ஜெக்ட் இஸ் கான்டாக்ட் வித் அனதர் கோல்ட் ஆப்ஜெக்ட், ஃபார்ம் எனர்ஜி ஃபாலோஸ் ஃப்ரம் ஹாட் ஆப்ஜெக்ட் டு கோல்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், நம்ம தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெப்ப ஆற்றலை வந்து நம்ம எப்படி வர்ணிக்கலாம், சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளை அருகில் வைக்கும்போது சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளிற்கு பரிமாற்றம் அடையும் ஆற்றல் தான் வந்து வெப்ப ஆற்றல்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்த வந்து இங்கே ஹீட்டிங் கூலிங் அப்படின்றது. இப்போது இந்த ஹீட் அப்படின்றது ஒரு ஸ்கேலார் அளவு, வெப்பம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கேலார் அளவு. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சார்ப்ஷன் ஆர் எவால்வ்டு இஸ் ஜூல். அதாவது வெப்ப ஆற்றல் உட்கவருதல் அல்லது வெளியிடுதலோட எஸ்ஐ அலகு அப்படின்றது ஜூலில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டால் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். அதாவது வெப்ப ஆற்றல் மாற்றத்தின் சிறப்பு அம்சங்கள். 3 அம்சம்தான் இருக்குது, 3யும் படித்து வச்சுக்கோங்க. இந்த அம்சம் வச்சு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 markல கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது வந்து அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியோட அதர் யூனிட்ஸ், பிற வெப்ப ஆற்றலோட பிற அலகுகள் என்ன, கலோரி, கிலோ கலோரி இருக்குங்க. ரொம்ப ஈஸி இதை படிக்கிறதுக்கு. அங்கே வந்து கலோரின்னு போடுற இடத்துல இங்கே கிலோ கலோரின்னு போடணும், அங்கே கிராம்னு போடுற இடத்துல இங்கே கிலோகிராம்னு போடணும். அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் மாறும், சரிங்களா? மற்றது எல்லாம் அப்படியே இருக்கும். ஒன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்,
ரெண்டையுமே எழுதிக்க முடியும். ஸோ அதை மறக்காமல் படிச்சிருங்க. அடுத்து வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. சரிங்களா, ஹீட் எனர்ஜி வந்து என்னென்ன எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு பொருளோட வெப்பநிலையானது உயரும், ஒரு திடநிலை இருக்கிற பொருள் திரவ நிலைக்கோ அல்லது திரவத்தில் இருக்கிறது வாயு நிலைக்கும் மாற்றமடையும், வெப்பமடையும் போது ஒரு பொருளானது விரிவடையும். சரிங்களா, அதாவது when the temperature of a substance வந்து ரைஸ் ஆகும், the substance may change its state from solid to liquid or liquid to gas-ஆக இருக்கும். the substance will expand when heating. ஹீட் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றது. அடுத்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், பொருளின் வெப்ப விரிவு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் அப்படின்றது அந்த 3rd லைன். the change in dimension due to rise in temperature is called thermal expansion of a object. சரிங்களா, அதாவது ஒரு பொருளின் பரிமாணம் அப்படின்றது எப்படி சொல்லுவோம், வெப்பநிலை உயர்வால் ஒரு பொருளின் பரிமாணத்தில் ஏற்படும் மாற்றம் அப்பொருளின் வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எடுத்துக்காட்டு வந்து இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மெர்க்குரி கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஃபார்ம்ஸ்லையுமே நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அனைத்து விதமான பொருட்களையுமே இந்த வெப்ப விரிவானது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான வெப்ப விரிவுகள், அதாவது திரவத்திலையும் நடக்கும், திண்மத்திலையும் நடக்கும், வாயுலையும் நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திடப்பொருளோட வெப்ப விரிவு, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அன் சாலிட். அதுக்கு வந்து 3 டைப் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. லீனியர் எக்ஸ்பேன்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். அதாவது நீள் வெப்ப விரிவு, பரப்பு வெப்ப விரிவு, பரும வெப்ப விரிவுன்னு சொல்லிட்டு இந்த 3மே தனித்தனியாக ஒரு 4 மார்க் கொஷின் வித் டயக்ராமோடு எழுதணும். இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த செகண்ட் பேராகிராஃப் மட்டும் உங்கள் புக் பேக் கொஷின்லேயே இருக்குது. சரிங்களா, இந்த டயக்ராம் கண்டிப்பாக போடணும். இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு சம் இருக்குது. ஒன்ஸ் 1 படிச்சிட்டிங்க அப்படின்னா 3யுமே உங்களால் என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பாக எழுத முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால் 3லேயுமே ஒரு வார்த்தைகள் மட்டும் மாறும். அங்கே வந்து என்ன சொல்வீங்க, லீனியரில் லென்த் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்வீங்க, சூப்பர்ஃபிஷியலில் ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதே திடப்பொருளில் நீள் விரிவில் நீளம் அதிகரிக்கும்னு சொல்லுவோம், பரப்பு விரிவில் வந்து அதோட பரப்பு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இந்த சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கியூபிக்கல் எதாக இருந்தாலும் அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன்ஸ் கே இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதாவது நீள் வெப்ப விரிவு குணகத்தோட எஸ்ஐ அலகு கெல்வின் -1 அப்படின்றது. சரிங்களா, அதே தான் பரும வெப்ப விரிவோட எஸ்ஐ அலகு கெல்வின் -1 தான் கொடுத்துருப்பாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷனோட எஸ்ஐ யூனிட்டும் கே இன்வர்ஸ் தான் கொடுத்துருக்குங்க. ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா அங்கே ΔL/L0 = α/L × இருக்கும். அந்த எல்லுக்கு பதிலாக இங்கே ஏன்னு போடுறேன் பிகாஸ் ஆஃப் ஏரியா. சரிங்களா, அங்கே எல்லுக்கு பதில் இங்கே ஏன்னு போடுறோம், ஏன்னா பரப்பு பற்றி இங்கே நம்ம பேசுகிறோம். ஓகேவா, அப்போ இதோட ஃபார்முலா என்னென்னா ΔA/A0 × α × ΔT. சரிங்களா, அடுத்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இது வந்து இங்கே இந்த கியூபிக்கல்னால் வால்யூம் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா, வால்யூம் அப்படின்றது உங்களுக்கு என்ன சொல்லுவோம் இங்கேன்னா பருமன் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் சேம் அதே எழுதிடுவீங்க. அதோட யூனிட்டும் உங்களுக்கு தெரியும், கே இன்வர்ஸ். சரிங்களா, அதாவது பரும விரிவு வெப்ப குணகம் அப்படின்றது நீங்கள் எழுதிடுவீங்க. அதோட யூனிட் வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம கெல்வின் -1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் ΔV/V0 × αV × ΔT அப்படின்றத அதை என்னன்னையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டேபிள் இருக்குது இல்லைங்களா, அந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த டேபிள் வந்து புக் இன்சைட் 1 மார்க் கேட்பாங்க. அலுமினியமோட கோஎஃபிஷியன்ட் என்ன, பிராஸ் பித்தளையோடது என்ன, கிளாஸ் கண்ணாடியோடது என்ன, வாட்டர் உங்களுக்கு தெரியும், மெர்க்குரி அப்படின்றது என்ன அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா இந்த 5யுமே நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், நீங்கள் மனப்பாடம் பண்ணியே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் 2 வந்து புக் பேக் கொஷின் வந்துடும், இன்னும் 3 தான் இருக்குது. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப அதை படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ், அதாவது திரவம் மற்றும் வாயுவில் வந்து வெப்ப விரிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, திரவத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக நடக்கும், ரியல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உண்மை வெப்ப விரிவு, தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை வெப்ப விரிவு அப்படின்னா அந்த தண்ணி எடுத்து டைரெக்டாகவே ஹீட் பண்ணால்
என்ன ஒரு எக்ஸ்பான்ஷன் விரிவு நடக்குமோ அதுதான் உண்மை வெப்ப விரிவு. அதாவது இந்த எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிணத்துல, ஆற்றுல, கடலில் இருக்கக்கூடிய தண்ணியில் நடக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம டைரெக்டாக எடுத்து வச்சு ஸ்டவ்வில் ஹீட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஸ்டவ்வில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த கண்டெய்னர் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வாட்டர் ஹீட் ஆகணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், தட் இஸ் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன், அப்ராக்சிமேட்டாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ரெண்டுக்குமே எஸ்ஐ யூனிட் இங்கேயும் என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கே இன்வெர்ஸ். சரிங்களா? உண்மை வெப்ப விரிவுக்கும் சரி தோற்ற வெப்ப விரிவுக்கும் எஸ்ஐ யூனிட் அப்படின்றது கே இன்வெர்ஸ், அதாவது கெல்வின் -1 ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு. அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான புக் பேக் கொஷின் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் டு மெஷர் ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அ லிக்விட், அதாவது உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை கணக்கிடுவதற்கான சோதனை. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பவுல் எடுத்து அதில் வாட்டர் வச்சு நல்லா ஹீட் பண்ணும்போது வாட்டரிங் லெவல் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கொள்கலனோட ஒரு கொள்கலன் நிரப்பியும் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ அந்த கொள்கலனில் வெப்பம் வந்து அதிகரிக்கும் போது என்னாகும், அந்த நீரோட அளவானது ஃபஸ்ட்டு அதிகரிக்குது. ஃபஸ்ட்டு நீரோட அளவானது இருக்கிற அளவோட குறையும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கூல் பண்ணி மறுபடியும் ஹீட் பண்ணிங்கன்னா என்னாகும், அந்த நீரோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கும். அதாவது அதோட தோற்றம் வந்து அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா இருக்குதுங்களா, ரியல் எக்ஸ்பென்ஷன் L3 - L1, அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் ரியல் எக்ஸ்பென்ஷன் L3 - L2, அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் L3 - L1 அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதாவது உண்மை வெப்ப விரிவு அப்படின்னா L3 - L2, தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னா L3 - L1. ஏன்னா இதை வச்சு நமக்கு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸ், அதாவது வாயுக்களோட அடிப்படை விதிகள். 3 விதி இருக்குது, பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோஸ் லா. அதாவது பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதி. இந்த 3 அறிஞர்களும் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா P இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையோட வாயுவின் அழுத்தம் வந்து பருமனுக்கு எதிர் தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்வார். சரிங்களா? இதே வந்து இன்னொரு இன்வேரியபிள் மாஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாறாத நிறையில் எடுத்துக்கும் போது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சொல்கிற மாதிரி சொன்னோன்னா PV = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இதையே அடுத்து சார்ல்ஸ் லா, இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா லா ஆஃப் வால்யூம், அதாவது பரும விதினே பேர். சரிங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, when the pressure of gas is kept constant, the volume of gas is directly proportional to the temperature. அதாவது ப்ரெஷர், ஒரு வாயுவோட அழுத்தத்தை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது மாறாத அழுத்தத்தில் ஒரு வாயுவின் பருமன் அப்படின்றது அதோட வெப்பநிலைக்கு நேர்த்தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். V வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Tன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது. அப்போ V/T = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் இங்கே. அதுக்கடுத்து அவகாட்ரோஸ் லா, அவகாட்ரோவோட விதி. சரிங்களா? அவகாட்ரோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இங்கே at a constant pressure and temperature the volume of gas is directly proportional to the number of atoms or molecules present. அதாவது டெம்பரேச்சரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், வேல்யூமையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா, ப்ரெஷரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த லிக்விடோட வேல்யூம் அப்படின்றது அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் ஒரு வாயுவின் பருமனானது அவ்வாயுவில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N. அப்போ ப்ரெஷர் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது V/N = கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதுகிறோம். இங்கே அவகாட்ரோ நம்பரோட வேல்யூ என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 9th படிச்சிருக்கோம் இல்லையா, 6.023 × 10⁻23 மோல்ஸ் அப்படின்றது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 3 லாஸும். சரிங்களா? அடுத்து வந்து ரியல் ஈக்குவேஷன் அண்ட் ஐடியல் ஈக்குவேஷனோட டிஃப்ரென்சியேஷன், இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்களோட வேறுபாடு. சரிங்களா? 2 பாயிண்ட் இருக்கும், அந்த 2 பாயிண்ட்டையும் படிச்சிடணும். அது வந்து புக் பேக்லேயே கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? நல்லியல்பு வாயு சமன்பாடு. இது ஒன்ஸ் படிச்சுட்டு இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதி 7 மார்க்கு வாங்கிடலாம். அதாவது ஐடியல் கேஸ் அப்படின்றது which relate to the proportion of ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது ஐடியல் கேஸை பொறுத்தது. ஏன் அப்படின்னா
ஐடியல் கேஸ் வந்து எதெல்லாம் ஒபே பண்ணும் அப்படின்னா பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோஸ் லா இந்த மூணையுமே ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாயில் விதிப்படி PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டால் சார்லஸ் விதிப்படி V/T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதுவோம். இப்போ அவகாட்ரோவோட விதிப்படி V/N ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த மூணையும் ஈக்குவலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே PV எல்லாத்துலேயுமே VV மேலே இருக்கா, அப்போ PV ஈக்குவல் டு NT அப்படின்னு மாறும். சரிங்களா? ஏன்னா மேலே இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கணும், கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கணும். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணி எழுதுறோன்னா கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவல் பண்ணுவோம். அப்படி ஈக்குவல் பண்ணும்போது N அப்படின்றது என்ன, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு தானே சொன்னோம். அப்போ இது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து நம்ம இங்கே எப்படி எழுதுகிறோம், மியூ மோல்ஸ் ஆஃப் கேஸில் N நம்பர் கண்டெய்ன்ஸ் தி ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் ஆஃப் அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது N நம்பர் ஆஃப் ஆட்டம் அப்படின்றது சரிங்களா, அணுக்களினோட N எண்ணிக்கை அப்படின்றது மியூ மடங்குக்கு சமம் அப்படின்னு எழுதும்போது அவகாட்ரோ எண் வழியை எழுதுனோம்னா N ஈக்குவல் டு மியூ NA அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ Nக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அங்கே மியூ NAT அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வந்து இது இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லைங்களா, மாறிலி, அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு. போல்ஸ்மேன் மாறிலி அதுக்கு மதிப்பு இருக்குது. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.38 × 10⁻23 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ கான்ஸ்டன்ட் இருக்கிற இடத்துலலாம் கேபின்னு போட்டுப்போமா. அப்போ இங்கே டிவைடில் இருக்கிறதெல்லாம் மல்டிபிளுக்கு வந்துடுமா. இப்போ மல்டிப்பிளில் வரும்போது எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மியூ கான்ஸ்டன்ட், NA கான்ஸ்டன்ட், KB கான்ஸ்டன்ட். அப்போ இந்த மூணுக்கும் சேர்த்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ R அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு பேர் என்னென்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது பொதுவாயு மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கும் வேல்யூ இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8.31 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு சமன்பாடு என்ன கிடைக்கும், PV ஈக்குவல் டு RT அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த PV ஈக்குவல் டு RTயை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லைன்னா வாயுக்களின் நிலை சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்ஸ் வேரியபிள் அண்ட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் எனி கேஸ். சரிங்களா? ஒரு நல்லியல்பு வாயு சமன்பாடு வச்சுட்டு வாயுவோட பல்வேறு காரணிகளுக்குள்ள தொடர்பை வந்து நம்ம இதில் தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்குங்கள, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டால் PV ஈக்குவல் டு RT ஃபார்மில் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் நாங்கள் பார்த்தோம். ரியல்னா L3 - L1, அப்பரண்ட்னா ரியல் அப்படின்னா L3 - L2, அப்பரண்ட்னா L3 - L1 இருக்கு இல்லையா, இந்த புக்ஸில் மாறி இருக்குங்க, நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ அதை வச்சு மைனஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா விச் இஸ் கிரேட்டர் அப்படிங்கும்போது ரியல் இஸ் கிரேட்டர் தென் அப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உண்மை வெப்ப பிரிவு தோற்ற வெப்ப பிரிவை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செகண்ட் சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த PV ஈக்குவல் டு RT போடுறோம் இல்லையா, அதில் PV மட்டும் கொடுத்து பாயில்ஸ்லால் போட்டிருக்காங்க. PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு போடும்போது 2 வேல்யூ கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, P1 V1 ஈக்குவல் டு P2 V2 அப்படின்னு எழுதுவோம். அப்போ நமக்கு என்ன தெரியாதோ அதை வச்சுட்டு மீதி எல்லாம் அடுத்த லெஃப்ட் சைட் கொண்டு போயிட்டோமோ ரைட் சைட் கொண்டு போயிட்டோம்னா ஜஸ்ட் அதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். இந்த 2 சம்முமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதில் செகண்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து டெக்ஸ்ட் புக் எவல்யூஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் பாருங்கள், நமக்கு சொன்ன எல்லா கொஷின்ஸுமே இதில் வந்துடும். கலோரினா என்ன, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லீனியர், ஏரியல், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன், அதாவது கலோரினா என்ன, நீள் பரும வெப்ப விரிவு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த பரும வெப்ப விரிவு குணகம், பாயில் விதி, பரும விதி, லா ஆஃப் வால்யூம், அது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ், நல்லியல்பு மற்றும் இயல்பு வாயு வேறுபடுத்துக. அடுத்து உண்மை வெப்ப விரிவு குணகம்னு என்ன, தோற்ற வெப்ப விரிவு குணகம்னு என்ன, அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து நமக்கு வேணுங்கிற ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது காப்பரோட பரும வெப்ப விரிவு குணகம் கொடுத்துட்டு அதோட இன்னொரு நீளம் வந்து என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி. செகண்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஜிங்க் ராடோட பருமன் வச்சு எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே பரும வெப்ப விரிவு தான். இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட். மொத்தம் இருக்கிறது இதில் 4 சம்மதாங்க. 4 பார்த்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசன்லேருந்து சம்மு கேட்கணுன்னா இதை கேட்டாங்கன்னா தாராளமாக எழுத முடியும். சரிங்களா? அடுத்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அந்த எக்ஸ்பிரிமெண்ட், அந்த 2 கொஸ்டினும் சொன்னேன் இல்லைங்க. நல்லியல்பு வாயு சமன்பாடு, திரவங்களின் வெப்ப உண்மை விரிவு,
தோற்ற வெப்ப விரிவு அளவிடும் சோதனை இது உங்களால் எழுதிக்க முடியும். சரிங்களா? அடுத்து இந்த ஹார்ட் கொஷின் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. யூ கீப் ஐஸ் அட் 0 degree and water at 0 degree எய்தர் இன் ஹேண்ட் இன் விச் ஹேண்ட் யூ வில் ஃபீல் மோர் சில்னஸ். அதாவது உங்களுடைய கையில் 0 டிகிரி வெப்பநிலையில் உள்ள பனிக்கட்டியும் மற்றொரு கையில் 0 டிகிரி வெப்பநிலையில் உள்ள குளிர் நீரும் உள்ளது எனில் எந்த கை அதிக அளவு குளிர்ச்சியை உணரும், ஏன்? இதுவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் இந்த லெசனை இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா படிச்சிருங்க. எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 சம்மு, சரிங்களா, இந்த 4 சம்மு இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் நீங்களே படித்து செல்ஃப் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எனக்கு இந்த 4 சம்மையும் உங்களோட ஷார்ட் ஆன்சர் இருக்கு இல்லையா, அதையும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் லாங் ஆன்சர் படித்து அனுப்புங்க. ஓகேவா? தேங்க்யூ.